அந்த அறையின் கதவு சாத்தப்பட்ட சத்தம் கூட எனக்கு அப்போது காதில் விழவில்லை. என் உடல் முழுவதும் ஒரு பனிக்கட்டி போல் உறைந்திருந்தது. வலி, கோபம், அவமானம், நம்பிக்கையில்லாமை எல்லாமாக கலந்து ஒரு பெரும் புயலாக என் மனதில் சுழன்று கொண்டிருந்தது. என் தலைமுடியை இறுக்கிப் பிடித்திருந்த அந்த கரங்களின் நினைவு இன்னும் என் உச்சந்தலையில் எரிந்து கொண்டிருந்தது. சுவற்றில் மோதி விழுந்த என் தோள்பட்டை முழங்கால் எல்லாம் வலித்தது. ஆனால் அந்த உடல் வலியை விட மனதில் பட்ட வேதனை அளவிட முடியாதது. நான் எழுந்து நிற்கவும் முடியாமல் கீழே விழுந்த இடத்திலேயே சுருண்டு கிடந்தேன். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தரையில் ஒரு சிறிய குட்டையாகியிருந்தது. எனக்கு இங்கே இருந்து வெளியே போகணும்னு நீ சொல்லு. நான் கிளம்புறேன். அவனது குரல் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்தக் குரலில் இருந்த வெறுப்பும் அவமதிப்பும் அன்பு சூடியிருந்த இந்த வீட்டை ஒரு தீக்குளிப்பு மைதானமாக மாற்றியிருந்தது. நான் யோசித்தேன், இந்த மனிதன் யார்? ஒரு மாதத்திற்கு முன் முதல் இரவில் என்னை அப்படி மெதுவாக அணைத்துக் கொண்டவன் இன்று என்னை இப்படி நசுக்குகிறானே. என் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முன்னே அவனுடைய அக்காவின் பெயரைச் சொன்ன மாத்திரத்தில் அவன் வானத்தை அளந்து விட்டானே. இது என்ன நீதி? இது என்ன நியாயம்? நீங்க ஒன்னும் என்னை கட்டிப் போட்டு சொல்லி ஒத்த கால நிக்கல. என் குரலும் அப்போது கோபத்தில்தான் கிளம்பியது. நீங்கதான் பொண்ணு கேட்டு வந்தீங்க. அப்பவே சொன்னேன்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு. நான் வேலைக்குப் போகணும்னு சொன்னேன். இப்போது அந்த வார்த்தைகள் என் நாக்கில் திரும்பி வந்து என்னையே தாக்கின. நான் அப்போது எதிர்த்துப் பேசியிருக்கலாம். ஆனால் அப்பா அம்மாவின் முகத்திற்கு பயந்து, ஊர் பேச்சுக்கு பயந்து நான் மௌனமாகிவிட்டேன். அந்த மௌனம்தான் இன்று இந்த நிலைக்கு என்னை அழைத்து வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த நொடிகளில் என் மனது சரித்திரமாகிப் போனது. 6 மாதங்களுக்கு முன்பு கல்லூரி முடிந்த மகிழ்ச்சியில் வீடு திரும்பிய நான், அம்மா சொன்ன அந்த கதவை தட்டிய வார்த்தைகள், அப்பாவின் முகத்தில் தெரிந்த அந்த நிர்பந்தமான புன்னகை, மாப்பிள்ளை பார்க்க வந்த அந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒரு விரைவு படமாய் ஓடின. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வார்த்தைகள் என் மனதில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தன. இந்த கதைகளை நான் யூடியூப்பில் சொல்ல வேண்டும் என்று கனவு கண்டேன். என் சொந்த குரலில் என் எண்ணங்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அதற்கான வாய்ப்பைக் கூட இந்த வாழ்க்கை எனக்கு இல்லாமல் செய்துவிட்டது. நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அறிமுக வார்த்தைகளை நினைத்துப் பார்க்கும்போதே இப்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்போது நான் அவ்வளவு உற்சாகமாக இருந்தேனே. இன்று இந்த நிலையில், இந்த கட்டத்தில் எனக்கு என்ன சொல்ல வந்தது? 35,000 ரூபாய் சம்பளம், அந்த பெரிய நிறுவனம், என்னுடைய முதல் வேலை. அவையெல்லாம் இப்போது ஒரு பழைய கனவு போல மட்டுமே தெரிகிறது. என்ன சுய புத்தி கிடையாதா உங்களுக்கு? நான் அந்தக் கேள்வியே அவனிடம் கேட்டேன். அவன் முகம் சிவந்து கோபத்தின் உச்சத்திற்குச் சென்றது. போதும், இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது. அந்த எச்சரிக்கை இப்போது உண்மையான ஒரு அச்சுறுத்தலாக எனக்கு தோன்றுகிறது. என் மாமியார் சொன்ன வார்த்தைகளும் என் காதில் ஒலிக்கிறது. அம்மா, நான் அவரிடம் தனியா பேச வேணும். நான் சொன்னதும் அவள் முகம் வெளுத்துப் போனது. சும்மா இருடி. ஏதாச்சும் சொல்லிக் கல்யாணத்தை நிறுத்திடாத. உங்க அப்பா என்னைக் கொன்னு போட்டுருவாரு. அந்த பயம், அந்த நிர்பந்தம். என் வாழ்க்கை ஒரு முடிவு எடுக்கும் உரிமையை கூட எனக்கு கொடுக்கவில்லை. நல்ல பையனாத்தான் இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன்ன வேலைக்கு அனுப்புவான். நீ அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியதுதான். உன்னுடைய சாமர்த்தியம். அம்மாவின் அந்த வார்த்தைகள் இப்போது ஒரு கோடானுகோடியான விஷயமாக தெரிகிறது. சாமர்த்தியம் என்பது அவர்களுக்கு எல்லா ஆண்களையும் என் விரலில் சுற்றும் தந்திரம். ஆனால் நான் அதில் தோல்வி அடைந்து விட்டேனா? அல்லது முதல் கட்டத்தில் இருந்தே இந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளவே தகுதி இல்லையா? என் நெற்றியில் இன்னும் சூடு காய்ந்து கொண்டிருக்கிறது. நான் மயங்கி விழுந்த இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு நான் திரும்பப் போவதா? இல்லை,
இங்கேயே இருந்து போராடுவதா? என் கணவன் வெளியே போய்விட்டான். கதவு சாத்திய சத்தம் அறையில் எதிரொலித்தது. என் கைகள் நடுங்கின. நான் மெதுவாக எழுந்து அமர்ந்தேன். சுவர் பிடித்து நின்று கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் தலைமுடி சிதறி, கண்கள் சிவந்து, உதடு வெடித்திருந்தது. யார் இந்த பெண்? நான் இதற்கு முன் இப்படியா இருந்தேன்? இப்போது எனக்கு என் முகத்தையே நம்ப முடியவில்லை. அந்த நொடியில் ஒரு முடிவு பிறந்தது. இனிமேல் இந்த நிலைக்கு நான் உட்பட மாட்டேன். நான் மனதிற்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். நான் படித்த பெண். எனக்கு உரிமைகள் இருக்கு. எனக்கு கனவுகள் இருக்கு. அவற்றை இந்த 4 சுவர்களுக்கு இடையில் அடைத்து ஒரு பொம்மையாக நான் வாழ்வதற்கு இல்லை. இந்த கதையின் ஆரம்பம் உண்மையில் கல்லூரியில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் இருந்துதான். அன்று நான் பாஸ் ஆனேன். அம்மா, எனக்கு வேலை கிடைச்சுடுச்சி. நான் சந்தோஷமாக சொன்னபோது என் அம்மா முகம் சுளித்தது. படிச்சு முடிச்ச உடனே உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். உன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு நீயாச்சு அவராச்சு என்னமோ பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தைகளில் இருந்த புறக்கணிப்பு இன்று ஒரு மாபெரும் சுவராக என் முன் நிற்கிறது. அப்பா வேறு, அம்மாவிடம் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஒரு மாசமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன் என்று சொன்னபோது நான் அதிர்ந்தேன். அப்பாவின் கையில் இருந்த அந்த போட்டோ என் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தின் அட்டை பணமாக மாறியது. அந்த மாப்பிள்ளை மகேந்திரன். அவன் பெயரைக் கூட நான் அப்போது கவனிக்கவில்லை. அழகா இருக்கான், கலரா இருக்கான். அம்மா சொன்னதைக் கூட நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என் கண்களில் கண்ணீர். என் மனதில் வேலை. என் கனவு. ஆனால் நான் அடங்கிப் போனேன். மகேந்திரனை திருமணம் செய்து கொண்டேன். முதல் இரவில் அவன் வந்து லைட்டை அணைத்து என்னை கட்டி அணைத்தபோது ஒரு வினாடி எல்லாம் சரியாகிவிடுமோ என்று நினைத்தேன். அவனது கரங்களின் அரவணைப்பில் என் கவலைகள் மறந்தன. ஹனிமூனுக்கு ஓட்டிக்கு சென்று வந்தபோது எங்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையா? ஒருவேளை நான் வேலையை மறந்து இந்த இல்லறத்தில்தான் மகிழ்ச்சி காண வேண்டுமா? ஆனால் ஒரு நாள் நான் வேலை பற்றி பேசினேன். நான் வேலைக்குப் போகணும் என்றேன். அவன் யோசித்தான். அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன். அதுதான் முதல் அதிர்ச்சி. ஏன்? எங்கள் வீட்டு முடிவுக்கு அவனுடைய அக்கா யார்? நான் அவனை மணந்தேன், அவனை நம்பினேன். ஆனால் அவன் என் நம்பிக்கையை, என் எதிர்காலத்தை என் கையில் கொடுக்காமல் வேறு ஒருவரின் பிடியில் ஒப்படைத்தான். அவன் அக்கா வீட்டுக்கு சென்று வேலை விஷயத்தை சொன்னபோது, இந்த காலத்துல 2 பேர் வேலைக்கு போனா அது சரிதான். ஆனாலும் நீ கை நிறைய சம்பாதிக்கிற, எதுக்கு உன் மனைவியை வேலைக்கு அனுப்பணும்? வேண்டாம், காலமே கெட்டு கிடக்கு. இவள் விஷம் துப்ப ஆரம்பித்தாள். அன்று மாலை மகேந்திரன் வந்தான். அவன் முகத்தில் ஒரு பதற்றம். ஊர்வலமே கெட்டு கிடக்கு, எங்கிட்டும் செஃப்டி கிடையாது. அதனால போக வேண்டாம்னு சொல்றாங்க, அவன் சொன்னான். நான் கேட்டேன், அவங்களுக்காக சொன்னது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? நான் இன்னும் நம்பிக்கையுடன் இருந்தேன். ஒருவேளை அவன் என்னை புரிந்து கொள்வான். நாம் சம்பாதிக்கும்போது நீ எதுக்கு வேலைக்குப் போகணும்? அவன் சொன்னான். இந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு கத்தியைப் போல் குத்தின. என் கணவன், என் துணை, என் இதயத்திற்கு நெருக்கமானவன், என்னுடைய சுயம், என்னுடைய கனவுகளை இப்படி ஒதுக்குகிறானா? அவனது புத்தி, அவனுடைய அக்காவின் புத்திதான் என்று நான் உணர்ந்தேன். உங்களுக்கு சுயபுத்தி கிடையாதா? உலகத்துல பெண்கள் வேலைக்குப் போகாம இருக்காங்க, அவங்களுக்குதான் அறிவு இல்லை, உங்களுக்குமா? நான் கேட்டேன். அந்த கேள்வி அவனது கோபத்தைத் தூண்டி இருந்தது. என்னை ஓங்கி அறைஞ்சான். போதும், பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது, அவன் மிரட்டினான். அன்று முதல் எங்களுக்குள் ஒரு பனிப்போர் தொடங்கியது. நான் அவனுடன் பேசுவதை நிறுத்தினேன்.
அவனும் என்னை தவிர்த்தான். ஒரு வாரம் கழித்து அவன் என்னிடம் வந்தான். சரி, நீ வேலைக்குப் போய்க்கோ, நான் ஒன்னும் சொல்லல என்றான். அவன் சம்மதித்ததில் நானும் இறங்கி வந்தேன். அன்று இரவு எங்கள் சண்டை முடிந்தது. நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் மகேந்திரனின் அக்கா இந்த அமைதியை பொறுத்துக் கொள்ளவில்லை. ஒரு நாள் நான் இல்லாத சமயம் எங்கள் வீட்டுக்கு வந்தாள். ஏன் உன் பொண்டாட்டி சும்மாவே என்னை மதிக்க மாட்டா? இதுல வேலைக்கு வேற போகிறா, சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சுட்டா. சொல்ல வேணுமா? இனி அவ கையில பிடிக்கவே முடியாது. உன்னையும் மதிக்க மாட்டா பாரு, அவள் தூண்டிவிட்டாள். அவன் அக்கா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு தீப்பொறியாக அவன் மனதில் விழுந்து என் மீதான அவனது நம்பிக்கையை எரித்துச் சாம்பலாக்கியது. அவன் முகம் மாறியது. அன்று முதல் அவனுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் முழுமையாக அற்றுப்போனது. அவன் அக்கா தொடர்ந்து வந்து போய் என்னைப் பற்றி புகார் சொல்லிக் கொண்டே இருந்தாள். உன் பொண்டாட்டி என்னை ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லை, சரியான காரியம் பண்ண மாட்டேங்கிறா. இப்படி சொல்லி சொல்லி அவன் மனதில் என்னைப் பற்றி ஒரு வெறுப்பை விதைத்தாள். அவன் என்னிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட ஆரம்பித்தான். நான் என் வேலையை பறிகொடுக்கக் கூடாது என்பதற்காக சண்டைக்குப் போகாமல் அன்பாகவே நடந்து கொண்டேன். என்னுடைய சம்பளத்தை முழுவதுமாக அவனிடம் கொடுத்தேன். நிறைய சேமிப்பு குவிந்தது. அதைக் கொண்டு அவன் ஒரு தனி கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பித்தான். கம்பெனியின் திறப்பு விழாவிற்கு அவன் அவனுடைய அக்காவையும் என் அம்மா அப்பாவையும் அழைக்க முடிவு செய்தான். நான் அவனுடன் அக்கா வீட்டிற்குப் போக மறுத்தேன். நான் வந்தா பிரச்சனை ஆயிரும், நீங்களே போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அவன் அக்கா வீட்டிற்குப் போனான். நான் வராதது அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. உன் பொண்டாட்டி ராணி வரலையா? எங்களை மதிக்காத வீட்டுக்கு நாங்க ஏன் வரணும் என்று அவள் கேலி செய்தாள். மகேந்திரன் எனக்காக பொய் சொல்லி வயிறு வலிக்குது என்று மாற்றிச் சொன்னான். அதுவும் அவளுக்கு ஒரு கோபத்தைத் தூண்டியது. விழாவிற்கு ஒரு வாரம் இருக்கும்போது அவள் வந்தாள். முகத்தில் ஒரு கவலை. தம்பி, அவர் வேலை பார்த்த இடத்துல கடன் வாங்கியிருக்கிறாரு, வட்டிய கட்ட முடியல. 2 நாளா கட்டலன்னு சொல்றாங்க. நீ வேற கம்பெனி திறக்க நிறைய செலவு பண்ணி இருப்ப, உன்கிட்ட கேட்க வேண்டாம்னு நினைச்சேன், வேற வழி இல்லாமதான் கேட்கிறேன். அவள் கண்கள் கலங்கின. 1,00,000 ரூபாய் கேட்டாள். மகேந்திரன் என் அருகில் வந்தான். நானும் யோசித்தேன். விழாவிற்கு எல்லாம் செலவு செய்து முடிந்துவிட்டது. இருந்தாலும் நான் சம்மதித்தேன். நாளை கொண்டு வந்து தரேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அடுத்த நாள் நான் என் நகைகளை அடகு வைத்து 1,00,000 ரூபாய் கொடுத்தேன். உங்க அக்காகிட்ட நகை அடகு விஷயத்தை சொல்லாதீங்க, வருத்தப்படுவாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அவன் சந்தோஷமாக எடுத்துச் சென்றான். பணத்தை கொடுத்தபோது அக்கா கேட்டாள், உன் பொண்டாட்டிக்கு தெரியாம கொண்டு வந்திருக்கியா? அவளுக்குத் தெரிஞ்சா அவ விடமாட்டாளே. இல்லக்கா, அவதான் கொடுத்துட்டா என்றான் மகேந்திரன். அந்த நொடியில் அக்காவின் கண்களில் ஏதோ ஒரு மின்னல். அது என்ன? நான் அப்போது கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது திரும்பி யோசிக்கும்போது அது வெறும் ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது இன்னும் ஏதோ ஒரு சதி. கம்பெனி திறப்பு விழா வெற்றிகரமாக நடந்தது. தொழில் போட்டிகளும் சவால்களும் வந்தன, ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வெற்றி பெற்றோம். கம்பெனியில் உற்பத்திப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இன்னும் 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டது. மீண்டும் நான் என் நகைகளை கொடுத்தேன். அவன் எங்கேயோ கடன் வாங்கி அதைச் சமாளித்தான். ஆனால் ஒரு நாள் இன்னும் 1,00,000 கட்டணும். கட்டலேனா நஷ்டம் என்றான். நான் சொன்னேன், அக்காவிடம் கொடுத்த பணத்தை கேளுங்க. இதுதான் அந்த கடைசி போர். அக்காவுக்கு கொடுத்ததைக் கேட்க சொல்றியா? அவன் கோபம் வந்தது. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன் பூத். எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு கனவு இருக்கு. நான் கத்தினேன்.
நீ வேலைக்குப் போய் சம்பாதிச்சு திமிர்ல பேசுற. இதுக்குத்தான் அக்கா சொன்னாங்க, நீ வேலைக்குப் போகக் கூடாதுன்னு. அவன் கத்தினான். என்ன சுய புத்தி கிடையாதா உங்களுக்கு? நான் கேட்டேன். இப்போது இந்த அறையில் சுவற்றில் மோதி விழுந்ததன் வலியுடன் நான் உட்கார்ந்திருக்கிறேன். மகேந்திரனோடு எனக்கு இனி ஒரு தொடர்பும் வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளேன். நான் என் அம்மா வீட்டிற்குப் போகலாம், ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்க சொன்ன கேள்வி கேளு, அதுவே அவர்களின் பதில். நான் எழுந்து எனக்கு நானே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த 4 சுவர்களுக்குள் நான் அழிந்து போக மாட்டேன். நான் என் கணவனுடைய சொத்து அல்ல, நான் ஒரு சுயமான உயிர். என் கனவுகள் உயிரோடு இருக்கிறது. நான் இன்று இரவு இங்கிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளேன். அப்போதுதான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் பார்த்தேன். அது என் அண்டை வீட்டு அக்கா, பிரியா. அவள் முகத்தில் பதட்டம். என்ன இது? சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். நீ ஏன் இப்படி? அவள் கேட்டாள். நான் சொன்னேன், அக்கா, இந்த வீட்டுல எனக்கு இடமில்லை. இனி தாங்க முடியாதையூ. பிரியா அக்கா என்னை மெதுவாக எழுப்பி என் முகத்தை பார்த்தாள். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உன் மாமியார் சுமதி. அவ பத்தி உங்கிட்ட சொல்லி இருப்பேன். அவங்க செய்வதெல்லாம் போய். நான் அதிர்ந்து போனேன். என்ன? உங்க மகேந்திரனுக்கு அவங்க சொன்ன மாதிரி கடன் கிடையாது. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுல தான் இருந்தாங்க. எனக்கு நல்ல பழக்கம். என்னோட கஷ்டத்துக்கு நான் தான் அவங்ககிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அந்த வார்த்தைகள் என் மனதில் இடியாய் விழுந்தன. அதாவது, மகேந்திரன் அக்காகிட்ட கொடுத்த பணம். அது அவங்க கடனாளியிடம் கொடுத்ததா? ஆமா. அவள் உங்களையும் மகேந்திரனையும் ஏமாத்தியிருக்கா. அவங்க தான் கடன் வாங்கி அதை மகேந்திரனிடம் கொடுத்து உங்க நகை பணத்தை வாங்கி மறுபடியும் அதையே. நான் அதிர்ந்து உட்கார்ந்தேன். இது உண்மையா? என் கணவனுடைய சொந்த அக்காவே இப்படி ஒரு ஏமாற்று வேலை செய்திருக்கிறாளா? இவ்வளவு நாளும் நான் அவளைப் பற்றி குறை சொல்லி வந்தேனே, இது உண்மையில் அவளின் சூழ்ச்சியா? அக்கா, இதை நான் மகேந்திரனிடம் சொல்லணும். அவனுக்கு இதுவரை தெரியாது. நீதான் அவனிடம் சொல்லணும். நான் போய் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனாள். நான் அமைதியாக இருந்தேன். இந்த தகவல் என் மனதில் ஒரு புரட்சியை உருவாக்கியிருந்தது. சுமதி, மகேந்திரனின் அக்கா, என் வாழ்க்கையில் இந்த அளவு சதி செய்திருக்கிறாளா? அவள்தான் மகேந்திரனை எனக்கு எதிராக தூண்டிவிட்டிருக்கிறாளா? நான் இப்போது என்ன செய்வது? இந்த உண்மையை மகேந்திரனிடம் சொன்னால் அவன் நம்புவானா? அல்லது மறுபடியும் அவள் பக்கம் சேர்ந்து என்னை தனியாக்கி விடுவானா? நான் என் மூச்சை ஆழமாக இழுத்து எழுந்து நின்றேன். கதவு திறந்து நான் வெளியே வந்தேன். மகேந்திரன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இன்னும் கோபத்தின் அடையாளங்கள் இருந்தன. அவன் என் அருகில் வந்தான். எங்கே போற? என்றான். நான் அவனை நேருக்கு நேர் பார்த்தேன். மகேந்திரன், நீ கேளு. உனக்கு ஒரு உண்மை தெரியணும். நான் தொடங்கினேன். அவன் எதிர்பார்ப்புடன் என்னை பார்த்தான். இந்த விஷயத்தை சொன்னதும் நீ கோபப்படுவாய். ஆனால் இதுதான் உண்மை. நான் கண்களில் அக்கினியுடன் பிரியா அக்கா சொன்னதை அவனிடம் சொன்னேன். மகேந்திரன், உன் அக்கா சுமதி உன்னை ஏமாத்தியிருக்கா. அவங்க கடன் வாங்கி இல்லை. நீ அவங்களுக்கு கொடுத்த பணத்தை அவங்க என்னோட பழைய கடனை அடைக்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீ உன் சொந்த அக்காவாலேயே ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். அந்த வார்த்தைகள் அவனை ஒரு இடி வெட்டிய மரமாக நிறுத்தியது. அவன் கண்கள் விரிந்தன. முகத்தில் ஒரு குழப்பம். அப்படியா? அவன் முனகினான். ஆமா, நான் போய் சொல்லலே. நீ என்மேல் சந்தேகப்பட்டு, கோபப்பட்டு, தாக்கினாய். ஆனால் உண்மையில் உன்னை ஏமாற்றியது உன் அக்கா. அவன் முகத்தில் இருந்த கோபம் மறைந்து ஒரு வேதனை உருவானது. அவன் ஒரு கையால் தலையை பிடித்து, இது உண்மையா
என்று திரும்ப திரும்ப கேட்டான். அவனுடைய உலகமே தலைகீழாக மாறிய உணர்வு. நான் அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்தேன். நாம் இருவரும் சேர்ந்து இதை சந்திக்கலாம். ஆனால் இனி நான் ஒரு பொம்மையாக இருக்க மாட்டேன். அவன் முகத்தில் ஒரு புதிய தோற்றம். அவன் கண்களில் கண்ணீர் முத்துக்கள். என்னை மன்னிச்சிடு என்று விம்மினான். அவன் என்னை அணைத்தான். அந்த அணைப்பு முதல் இரவில் இருந்தது போலவே மென்மையாக இருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒரு வேதனை கலந்திருந்தது. நான் அவனை அணைத்துக் கொண்டேன். இது ஒரு புதிய தொடக்கம். ஆனால் இனி நாம் இருவரும் சேர்ந்து இந்த பொய்யான வலையை கிழித்தெறிய வேண்டும். முதல் படியாக நாளை சுமதியை சந்தித்து உண்மையை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடியில் எங்களுக்குள் புதிய ஒரு புரிதல் உருவாகிய அந்த இரவு முழுவதும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மகேந்திரனின் மனதில் ஒரு புயல் சுழன்று கொண்டிருந்தது. அவன் தன் அக்கா சுமதியிடம் கொண்டிருந்த குருட்டு நம்பிக்கை இப்போது சுக்குநூறாக உடைந்து கிடந்தது. அவன் கண்களில் இருந்த கோபம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த வேதனையும் குழப்பமும் நிறைந்திருந்தது. எப்படி எப்படி அவள் இப்படி செய்யலாம்? அவன் முனகினான். அவள்தான் என்னை வளர்த்தவள். அம்மா இல்லாத போது அவள்தான் எனக்கு அம்மா. நான் அவன் கைகளை பிடித்தேன். அதனால்தான் இது உனக்கு இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆனால் உண்மைதான். நாம் இருவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள வேண்டும். அவன் என் கண்களைப் பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு புதிய புரிதல் இருந்தது. உன்னை நான் தவறாக புரிந்து கொண்டேன். என் அக்கா சொன்னதையெல்லாம் கேட்டு உன்னை நான் சந்தேகப்பட்டேன். உன்னை அடித்தேன். என்னை மன்னிப்பாயா? நான் என் கையை அவன் கன்னத்தில் வைத்தேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏனென்றால் நீயும் ஒரு பலியாகத்தான் இருந்தாய். ஆனால் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. நாம் இருவரும் ஒரு குடும்பம். நம் முடிவுகளை நாமே எடுக்க வேண்டும். அவன் தலையசைத்தான். சரி. நாளை காலையில் நேரடியாக அக்காவை சந்திப்போம். விடியற்காலை. சூரியன் தன் முதல் கதிர்களை பூமியில் வீசிக்கொண்டிருந்தான். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வெளிச்சம் ஒரு பயங்கரமான போரின் ஆரம்பத்தை குறிப்பதாக இருந்தது. மகேந்திரனும் நானும் சுமதியின் வீட்டை நோக்கி நடந்தோம். எங்கள் நடையில் ஒரு உறுதி இருந்தது. இனி பொய்களுக்கு இடமில்லை. சுமதியின் வீட்டு வாசலில் நின்றோம். மகேந்திரன் கதவைத் தட்டினான். சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. சுமதி எங்களைப் பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு கணம் ஒரு பதட்டம் தெரிந்தது. உடனே அதை மூடிக்கொண்டு ஒரு புன்னகையை வரவழைத்தாள். வாங்க தம்பி. வாங்க. எவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? அவள் குரலில் ஒரு பதட்டம் இருந்தது. அக்கா, நீ சொல்றதெல்லாம் பொய்யா? மகேந்திரன் நேரடியாகவே கேட்டான். சுமதியின் முகம் வெளுத்துப் போனது. என்ன என்ன சொல்ற? என்ன பொய்? நீ கடன் வாங்கவே இல்லை. பிரியா அக்கா சொன்னாங்க நீ அவங்ககிட்டதான் கடன் வாங்கியிருக்கேன்னு. நீ என்னிடம் போய் சொல்லி பணம் வாங்கினே. ஏன் அக்கா? ஏன்? சுமதியின் கண்களில் பயம் தெரிந்தது. அவள் உள்ளே நுழைய முயன்றாள். ஆனால் மகேந்திரன் அவளை தடுத்தான். தம்பி, அது உண்மைதான். ஆனால் நான் வேறு வழியில்லாமல் செய்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவள் கண்கள் கலங்கின. கஷ்டமா? நீயா? நீ வீடு வீடாக என் மனைவியைப் பற்றி வதந்தி பரப்பி எனக்கும் அவளுக்கும் இடையில் சண்டையை உருவாக்கி நாங்கள் சேர்ந்து வாழாமல் பிரிந்து போக வேண்டுமென்று சூழ்ச்சி செய்தே. நீ கஷ்டப்படுகிறாயா? அல்லது நானும் என் மனைவியும்தானா? மகேந்திரனின் குரல் கரகரத்தது. அவன் கண்களில் கோபமும் வலியும் மாறி மாறி வந்தன. நான் சுமதியின் அருகில் சென்றேன். அக்கா, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? எங்களுக்கு நல்லபடியாக வாழ முடிந்திருந்தது. நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு எங்களை பிரிக்க முயன்றீர்கள். ஏன்? சுமதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள்.
பிறகு அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. உனக்கு தெரியுமா ஆனந்தி, இந்த வீட்டுக்கு நான்தான் பொறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். தம்பி சின்னவனாக இருக்கும்போதே நான் தான் எல்லாம் பார்த்துக் கொண்டேன். அவனுக்கு அம்மா நான் தான். ஆனால் நீ வந்த பிறகு அவன் உன்னை கவனிக்க ஆரம்பித்தான். எனக்கு பயமாக இருந்தது. நான் அவனுக்கு முக்கியமில்லை என்று ஆகிவிடுவேனோ என்று. அதற்காக இப்படி ஒரு சதியா? மகேந்திரன் கத்தினான். நீ என் மனைவியை வெறுக்க வைத்து எங்கள் வாழ்க்கையை பாழாக்க முயன்றாய். தம்பி, என்னை மன்னிச்சிடு. எனக்கு புரியவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன் என்பது இப்போது புரிகிறது. சுமதி அழுதாள். தவறு மட்டுமல்ல அக்கா, இது குற்றம். நீ எங்கள் குடும்பத்தை பிளக்க முயன்றாய். ஆனால் இப்போது உண்மை வெளிவந்துவிட்டது. நீ உன்னுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் நிறுத்த வேண்டும். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றான் மகேந்திரன். நான் சுமதியின் கையை பிடித்தேன். அக்கா, நீங்கள் வளர்த்ததுதான் மகேந்திரனே. அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை பிரிக்க முயலக்கூடாது. நாங்கள் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நீங்களும் ஒரு பகுதிதான். ஆனால் நீங்கள் எங்கள் முடிவுகளில் தலையிடக்கூடாது. சுமதி அழுகையை நிறுத்தி எங்களைப் பார்த்தாள். நீங்கள் என்னை மன்னிக்கிறீர்களா? நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். ஆனால் இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாது என்றான் மகேந்திரன். நாங்கள் மூவரும் அந்த அறையில் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். பின்னர் சுமதி எழுந்து தன் பீரோவில் இருந்து ஒரு பையை எடுத்து வந்தாள். இதோ, நான் உங்களிடமிருந்து வாங்கிய பணம். இதை திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அந்த பையை மகேந்திரனிடம் நீட்டினாள். மகேந்திரன் அதை வாங்கி என்னிடம் கொடுத்தான். இது உன் பணம். நீ நகை அடகு வைத்து எடுத்தது. நான் அதை வாங்கி மீண்டும் சுமதியிடம் நீட்டினேன். அக்கா, இது உங்களுக்குதான் தேவை. நாங்கள் இதை திருப்பி வாங்கவில்லை. இது எங்கள் மனப்பூர்வமான பரிசு. ஆனால் இனிமேல் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் முடிவுகள் எடுப்போம். உங்கள் தலையீடு இல்லாமல் சுமதி அதிர்ந்து போனாள். ஆனால் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அக்கா, நாங்கள் சேர்ந்து இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். பணம் வந்து போகும். ஆனால் ஒரு குடும்பத்தில் நம்பிக்கைதான் முக்கியம். அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைக்க முயன்றீர்கள். ஆனால் இப்போது அதை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றேன் நான். மகேந்திரன் என் கரத்தை பிடித்தான். ஆனந்தி சொல்வது சரிதான். அக்கா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் அனைத்து முடிவுகளையும் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுப்போம். இது எங்களுக்கு இடையில் ஒரு புரிதல். சுமதி அழுதாள். தம்பி, உன்னை மட்டும் பார்க்காமல் உன்னுடைய மனைவியை நானும் பார்க்க வேண்டும் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். என்னை மன்னியுங்கள். நாங்கள் மூவரும் அணைத்துக் கொண்டோம். அந்த கணம் எங்களுக்கு இடையே பழைய பகை மறைந்து ஒரு புதிய உறவு உருவானது. அன்று மாலை நாங்கள் வீடு திரும்பிய போது ஒரு புதிய துவக்கம் எங்களை வரவேற்றது. மகேந்திரன் என் கைகளை பிடித்தான்.